வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது நம்ம 6 to 12 வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனையுமே நம்ம தெரிஞ்சவங்க. ஏற்கனவே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லும் பொருளும் கேள்விகள் நிறைய வந்திருந்தது இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இதை நம்ம கொண்டு வரல. ஆக்சுவலி வந்து நம்ம டெட்டுனாலே நமக்கு வந்து சொல்லும் பொருளும் கண்டிப்பாக வரும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு இருந்தோம். டெய்லியும் வந்து 10 சொல்லும் பொருளும் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு இப்போ இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நம்ம 10 டெய்லியுமே 10 சொல்லும் பொருளும் பார்க்க ஆரம்பிச்சலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய அந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இந்த தமிழ் வீடு தூது அப்படிங்கிற ஏரியாவில இருந்து நம்ம பார்க்க போறோம். இது வந்து டெய்லியுமே நமக்கு 10 சொல்லும் பொருளும் பார்க்குறோம். சரிங்களா? பட் இது என்ன அப்படின்னு இந்த பாடல்ல வந்து தமிழுடைய சிறப்புகள் பத்தி சொல்லப்பட்டிருக்கும். தமிழுக்குண்டான சிறப்புகள். முதல்ல பாத்தீங்கன்னா 3 இனம் அப்படின்றதுக்கு வந்து நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 3 இனம் அப்படிங்கிறது துறை, தாளிசை, விருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழே உனக்கு மூவகை பாவினங்களையும் உறவு ஏதேனும் உண்டா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி, தமிழை பத்தி கேட்கிற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, தமிழுடைய சிறப்புகள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல வந்து தமிழை பத்தி சொல்லும்போது இனிக்கக்கூடிய அமுதாகவும் அந்த அமிழ்தினும் மேலான முத்தி ஆகிய விடுதலை தரக்கூடிய கனியே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வார்த்தையை நம்ம சொல்றது வந்து குரம்பல்லு அப்படின்னு சொல்லி சொல்றது. இதுல வந்து சிற்றிய வகைகள் அல்ல, இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. சிற்று இலக்கியம், சிற்றிலக்கியங்கள் உங்களுக்கு தெரியும். அதாவது 96 வகை சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று குரம்பல்லு இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து டைப்பிங் மிஸ்டேக். அதாவது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? 96 வகை சிற்றிலக்கியங்கள் நம்ம பார்ப்போம். நம்ம தமிழை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், இந்த வரிசையில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இதில் 11 மேல் கணக்கு, 11 கீழ் கணக்கு இதை நம்ம பார்ப்போம். 11 மேல் கணக்குங்கிறது 8 தொகை 10 பாட்டு சொல்றோம் இல்லையா? அந்த வகைகளில் வழிபாட்டு பாடல்கள் சிற்றிலக்கியங்கள் இருந்து நமக்கு கேள்விகள் வந்துட்டு இருக்கு. அந்த கேள்விகள்ல சிற்றிலக்கியங்கள்ல இந்த தூது, குரம், பல்லு இதுல இருந்தெல்லாம் கேள்விகள் வந்துட்டு இருக்கு. இது கூட பாத்தீங்கன்னா ஒரு தூதுவை பத்தி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் முத வார்த்தை பார்த்தீங்கன்னா குரம்பல்லு அப்படிங்கிற என்ன சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றுன்னு சொல்றோம். இதுல வந்து தமிழை உங்ககிட்ட இருந்து குறவஞ்சி பல்லு அப்படிங்கிற நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு பெயர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குரம் அப்படின்னா குறவஞ்சி, பல்லு அப்படின்னா என்ன சொல்றாங்க, நமக்கு வந்து முக்கூட்டர் பல்லு, இந்த மாதிரி பல்லு வகைகள்ல பாடல்கள் இருக்கு. இதெல்லாம் தமிழே உங்ககிட்ட இதெல்லாம் பாடி அவங்க வந்து புலவர்கள் சிறப்பு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்க படிக்கிற வகையில நீ அதை வச்சிருக்க, அதாவது உங்ககிட்ட அவ்வளவு சிறப்புகள் இருக்கு, அதனால உனக்கு தாளிசை, துறை, விருத்தம் அப்படிங்கிற மூவகை பாவினங்கள். நமக்கு எக்ஸாம்ல கேள்வி கேட்கறது வந்து பாவினங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சோ மூவகை பாவினங்கள் அப்படின்னு சொல்லும்போது தமிழிசை, துறை, விருத்தம் அப்படிங்கிற மூவகை பாவினங்களையும் உறவு ஏதாவது உனக்கு உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல கூட வந்து இதுக்கு 3 இனம் அப்படிங்கிறது நமக்கு சொல்றது. இதுதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வருது, துறை, தாளிசை, விருத்தம். சரி, திறமெல்லாம் அப்படின்றதுடைய மீனிங் என்ன அப்படின்னா சிறப்பு எல்லாம். தமிழ் உனக்கு சிறப்பு. அதாவது பாடல்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று 3 இனத்தும் உண்டோ திறமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? சோ இதுல வந்து அடுத்த ஒரு வார்த்தையா சொல்றது சிந்தாமணி அப்படிங்கிறது, சிதறாத மணி. அதாவது இது கூட பாத்தீங்கன்னா இதோட பொருள் என்ன பாத்தீங்கன்னா, பாவின் திறம் எல்லாமே பொருந்தி நின்று என்னைக்குமே பாத்தீங்கன்னா சிந்தாம, அதாவது கெடாத சிதறாத மணியாக இருக்கிற உன்னை தமிழை பத்தி சொல்றாங்க. நீ சிந்தாத, அதாவது சிதறாத மணியாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சிந்து அப்படின்ற இன்னொரு வார்த்தை நம்ம படிப்போம். அந்த பாடல் வகைகள்ல ஒரு வகை இசை பாடல் சொல்லும். இது எதுக்காக அப்படின்னா, அதாவது உன்னை அழைப்பது உன்னுடைய பெருமைக்கு தகுமோ அப்படின்னு தமிழுடைய பெருமையை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. முற்றும் உணர்ந்த தேவர்கள் கூட பாத்தீங்கன்னா சத்துவம், ராசசம், தாமசம் அப்படின்ற 3 குணங்களோட தான் இருக்காங்க. அதாவது முக்குணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல முக்குணம் சொல்றீங்கன்னா சத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய மீனிங் எல்லாம் வரிசையா கொடுத்துருப்பதுல சத்துவம், ராசசம், தாமசம் அப்படின்ற சொல்லக்கூடிய 3 குணங்களோட தான் இருக்காங்க. அதாவது முக்குணம் அப்படிங்கிறது சத்துவம் அப்படின்னா அதோடைய மீனிங் பாத்தீங்கன்னா அமைதி. அமைதி அப்படின்னா மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம், சுட்டக்கூடிய குணம். அதாவது ராசசம் அப்படிங்கிறது ஒரு போர், அதாவது தீவிரமான செயல்களை குறிக்கக்கூடிய ஒரு குணத்தை சொல்லுவாங்க. தாமசம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சோம்பல், அதாவது தாழ்மை, இந்த மாதிரியான குணத்தை குறிக்கக்கூடியது வந்து தாமசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது பாடல் வரிகள் எங்க வருது பாத்தீங்கன்னா, குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று 3 இனத்தும் உண்டோ திறமெல்லாம் பந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று, சிந்து ஒரு இசை வகையான பாடல், சிந்து என்று சொல்லியே நாச்சிந்துமே அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர மேல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போயிட்டே இருக்கும். முற்றுமுழுந்த தேவர்கள் கூட முக்குணம் பெற்றார்கள், ஆனா நீ குற்றமில்லா 10 குணமும் பெற்றாய். சரிங்களா? மற்றொருவர் இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 குணம் அப்படிங்கிறது இங்க வரிசையா கொடுத்துருப்போம். 10 குணம் அப்படிங்கிறது செறிவு, சமநிலை முதலிய 10 குணங்கள். அதாவது செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒளிகிசை, உதாரம், உயிர்த்தெளிவு, பொறுமை, காந்தம். சரிங்களா? அதே மாதிரி வலி, சமாதி அப்படின்னு சொல்லிட்டு கூடிய அந்த 10 குணங்களையும் உங்கள்கிட்ட இருக்கு தமிழே.
சரிங்களா? அடுத்து இன்னொரு வார்த்தை பாருங்க, ஊனரசம் அப்படின்னு சொல்லி சொல்றது, குறைபாடுடைய சுவை அப்படின்னு சொல்லுங்க. ஊனரசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது பாடல்ல வந்து ஊனரசம் ஆறு அல்லால் உண்டோ செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நாவின் மேல் பொருந்தக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சுவைகள் கூட பாத்தீங்கன்னா, குறைபாடு இருக்கக்கூடிய உணவோட சுவைகள் கூட பாத்தீங்கன்னா 6க்கு மேல தாண்டாது. சரிங்களா? 6 சுவை உணவு அப்படின்னு நம்ம பிடிப்போம். ஆனா நீயே செவிகளுக்கு விருந்தளிக்கக்கூடிய அந்த 9 சுவைகள் பெற்றுள்ளாய். நவரசம் இங்க இருக்கக்கூடியது வந்து பாருங்க, அந்த வரிசை வச்சுக்கோங்க. அதாவது வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை சொல்லிட்டு இந்த நவரசமும் அனைத்து இந்த 10 சுவைகளும் நீ வச்சிருக்க அப்படின்னு தமிழ் பார்த்து சொல்றாங்க. வனப்பு அழகு, இது எங்க நம்ம சொல்றோம் அப்படின்னா, இது பாடல் வரியில வந்துட்டு அழியா மனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒளியா மனப்பு 8 உடையாய். இதோட பொருள் பாத்தீங்கன்னா, தமிழை அடையாத மத்தவங்களுக்கெல்லாம் அழியாத அழகு ஒன்னே ஒண்ணுதான் உண்டு, ஆனா நீயோ நீங்காத அம்மை முதலான அழகுகள் 8 உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழை பத்தி சிறப்பா சொல்லிட்டே இருப்பாங்க. சரிங்களா? சோ தமிழ் சிற்றிலக்கிய வகைகள்ல தூது அப்படிங்கிறதும் ஒண்ணு, இது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. அதாவது அன்னம் முதல் வண்டு ஈராக, சரிங்களா? அன்னத்திலிருந்து அன்னத்தை தூது விடுவாங்க, வண்டு தூது விடுவாங்க, தமிழை தூது விட்டுருவாங்க. சரிங்களா? சோ அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயும் தூது விடுறதா கழிவென்பவால் இயற்றப்பட்டதுன்னு சொல்லப்படுது இந்த நூல், தமிழுடைய தூது. மதுரையில் இருக்கக்கூடிய மதுரையில் கோவில் கொண்டு இருக்கக்கூடிய சொக்கநாதர் மேல் காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன்னுடைய காதலை போய் சொல்லிட்டு வர சொல்லி அதாவது தமிழ் மொழியையே தூது விட்டதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா 268 கன்னிகளை கொண்டது. கன்னி, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன் அதை நம்ம கன்னிகள்னு சொல்றோம் அப்படின்னா, 268 பாடல் வரிகள், 268 தாளிசை, 268 விருத்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பாடல் வரிகள் கொடுத்து பின்னாடி வந்து கொடுக்கக்கூடிய அந்த அடிகள் வரிகளுக்கு பேர் வந்து வேற வேறே இருக்கும். ஸோ இது வந்து தமிழ் விருத்தத்துல 268 கன்னிகளை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூலை பார்த்தீங்கன்னா 1930 ஊவேசா அவர்கள் வந்து பதிப்பிச்சிருப்பார். நம்ம வந்து ஊவேசாவை பத்தி நிறைய படிச்சிருப்போம். பதிப்பிச்சிருக்காருன்னு நம்ம சொல்றோம். பதிப்பித்தல்னா என்ன? பதிப்பிக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அந்த காலத்து ஓலைச்சுவடிகள் இருக்கக்கூடிய நூல்கள் இருக்கக்கூடிய பெயர்கள் வந்து முற்றுப்புள்ளி, காமா இதெல்லாம் நமக்கு புரியாது. இதை வந்து நமக்கு இன்றைய காலகட்டத்துக்கு தமிழை படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பதிப்பிச்சு அதை அப்படியே மாத்தி முன்பின் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எடுத்து பொருள் கொள்ற வகையில நமக்கு கொடுக்கறதுக்கு பேர் பதிப்பிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊவேசா அவர்களுக்கு வந்து அதுதான் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருப்பார். அந்த வேலைகள் அவர் செஞ்சிருப்பார். சார், இன்றைய 10 பொருள் கூறுகை நீங்க பார்த்துருப்பீங்க. நாளைக்கு அடுத்த 10 பொருள் கூறுகை நீங்க பார்ப்பீங்க. அதாவது 6+ வரைக்கும் கூடிய அனைத்து பொருள் கூறுகும் 10 10 நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.